ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தேசிக பக்தாள் எல்லோருக்கும் சுப்பிரபாத்தம். சுவாமி தேசிகனின் அனுஷ்டானத்தில் அடுத்ததாக சந்தியாவந்தன பிரகாரம். ஊர்துவபுண்ட தாரணம் ஆயிற்று. அந்த குளித்த இடத்திற்கு ஏற்றாற் போல ஸ்நானாங்க தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டது. மேலே சந்தியாவந்தன பிரகாரம். சந்தியாவந்தனம் என்றால் என்ன, அதை ஏன் செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் சுவாமி நன்றாக தீர்க்கமாக காண்பித்திருக்கிறார். முதலிலே சந்தியா என்றால் என்ன என்பதை பற்றி சிறிதே அலசி பார்ப்போம். சந்தியா என்றால் 2 வேளைகளின் சந்திப்பு. திவசஸ்ய ச ராத்ரேஷ்ச சந்திஸ் சந்தியேதி கத்யதே. மத்யான்னேபி ச சந்தி ஸ்யாத் பூர்வஸ்யான்னஃப் பரஸ்ய ச என்ற பிருஹத் பராசர ஸ்மிருதியினுடைய வாக்கியத்தின்படி இரவும் பகலும் சேரும் பொழுதும் மத்தியான வேளையிலே பூர்வான்னமும் அபரான்னமும் சேரும் பொழுதும் சந்தியா என்று ஒரு நாளில் 3 வேளைகளின் சந்திப்பு நிகழ்கிறது. காலை வேளையில் இரவும் பகலும் சந்திக்கின்றன, மத்தியான வேளையில் முற்பகலும் பிற்பகலும் சந்திக்கின்றன, சாயந்தர வேளையில் பகலும் இரவும் சந்திக்கின்றன என்று 3 வேளை சந்திப்புக்குத்தான் சந்தியா என்று பெயர். மகாபாரதத்திலே பெருமாள் தான் அந்த வேளையிலே தன்னை அதிஷ்டானம் பண்ணி இருத்திக் கொள்கிறேன் என்று காண்பித்திருக்கிறான். அந்த வேளையிலே தான் இருப்பதாக, புண்ணியமான அந்த வேளையிலே தான் இருப்பதாக காண்பித்திருக்கிறான். எனவே அந்த வேளையிலே அவனை உபாசிப்பது என்பது மிகவும் சிறந்தது என்று அவனும் காண்பிக்கிறான், மற்ற ரிஷிகளும் காண்பிக்கிறார்கள், பாஞ்சராத்திராதி கிரந்தங்களும் காண்பித்திருக்கின்றன. வேறொரு முறையிலே சந்தியா என்றால் சம்யக் தியாயத்யஸ்யாம் இதி சந்தியா. இந்த வேளையிலே நன்றாக உபாசிக்கிறார்கள் அவனை. சம்யக் தியாயதி அஸ்யாம், அஸ்யாம் வேளாயாம், இந்த வேளையிலே எம்பெருமானை, அந்த வேளையிலே தன்னை இருத்திக் கொண்டு அதிஷ்டானம் பண்ணி இருக்கக்கூடிய எம்பெருமானை நன்றாக துதிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இதற்கு சந்தியா என்று பெயர். வேறொரு பிரகாரத்தினாலேயும் சந்தியா என்பதை காண்பிக்கிறார்கள். சந்ததாதி இதி சந்தியா, அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய 2 வேளைகளை அடியிலே இருந்து தாங்கி பிடித்து ஒரே கோர்வையாக ஒரு நாளாக ஆக்கக்கூடிய காரணத்தினால் சந்ததாதி, 2 வேளைகளை அடியிலே இருந்து தாங்கி பிடிப்பது. அனைத்துமாக எம்பெருமான் இருக்கிறான் என்கின்ற காரணத்தினால் அந்த தாங்கி பிடிக்கும் வேளையிலே தன்னை அதிஷ்டானம் பண்ணி கொண்டிருப்பதாக காண்பித்த எம்பெருமான் அங்கு எண்ணப்படுகின்றான். அவன் உபாசகர்களை எல்லா பிரகாரத்தினாலேயும் தாங்கி பிடிக்கிறான். அந்த தாங்கி பிடிக்கக்கூடியதான தன்னை அந்த வேளையிலே யார் உபாசிக்கிறார்களோ அவர்களினுடையதான அனைத்து விதமான வாழ்க்கை பிரகாரங்களுக்கும் அதற்கு பிறகு அவனுடையதான உத்தம கதிக்கும் எம்பெருமான் எல்லா காரியங்களையும் கல்பிக்கிறான் என்கின்ற காரணத்தினால் சந்ததாதி என்பது எம்பெருமானே நம்ம அனைவரையும் தாங்கி பிடிக்கிறான் என்பதும் சால பொருத்தமே. வேறொரு பிரகாரத்தில் சந்தியா என்றால் பகவானே என்று காட்டப்பட்டுள்ளது. அஹோராத்திரஸ்ய சந்திஹி சூரிய நக்ஷத்திர வர்ஜிதாஹ சாத்திர சந்தியா சமாக்ஷாதா முனிபிஸ்தத்வதர்ஷிபிஹி சந்தாத்ருத்வேன சர்வேஷாம் தேவஸ் சந்தியேதி கீர்த்திதாஹ. சர்வேஷாம் சந்தாத்ருத்வேன, அனைவரையும் இந்த லோகத்தை கொடுத்தும் ரக்ஷணாதிகளை பண்ணியும் தாங்கி பிடிக்கக்கூடியவன் என்கின்ற காரணத்தினால் சந்தியா என்பது எம்பெருமானையே கூட குறிக்கும் என்று தக்ஷர் காண்பிக்கின்றார். பிராமண சர்வயத்னேன சாயம் பிராதः சமாஹிதः சந்தியா மாத்திர பரோஹ பூயாத் தாவன்மாத்ராத்தரிஷ்யதி. பிராமணன் ஒருவன் எல்லா பிரகாரங்களிலேயும் எப்பாடுபட்டாவது அந்த சந்தியா வேளையிலே சந்தியாவான எம்பெருமானை உபாசிக்கின்றானோ அந்த ஒன்று காரணத்தினாலேயே எப்பாடுபட்டாவது மனசை ஒன்றுபடுத்தி அவனை உபாசிக்க கூடியவர்கள் அவசியமாக கடைத்தேறுகின்றார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடையதான பொருளாகும். எனவே அவசியம் சர்வயத்னேன சமாஹிதா பிராமணேன சந்தியா கார்யா என்பது லௌகாக்ஷையனுடையதான அபிப்பிராயம்.
ராமன் அவதாரம் பண்ண வேளையிலேயும் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண வேளைகளிலேயும் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயும் பாகவத மகாபாரதாதிகளிலேயும் அவர்களும் இந்த சந்தியாவந்தனத்தை விடாமல் செய்ததாக வால்மீகியும் வியாசரும் பல இடங்களிலே காண்பித்திருக்கிறார்கள். இதற்கு ஓர் இரண்டு உதாரணம் மாத்திரம் இல்லை, பல உதாரணங்கள் இருக்கின்றன, பல வாக்கியங்களிலே காண்பித்திருக்கிறார்கள். சந்தியாவிற்கான உச்சித காலம் எது என்பதை காண்பிக்கும் பொழுது பிராத்தः சந்தியாம் சநக்ஷத்ராம் மத்தியாஹ்னே மத்தியபாஸ்கராம் சசூர்யாம் பஷ்சிமாம் சந்தியாம் திஸ்ரஸ் சந்தியா உபாசதே. பிராத்தः சந்தியாம் சநக்ஷத்ராம், நட்சத்திரங்கள் இருக்கிற பொழுதே பிராத்தः சந்தியாவந்தனத்தையும், சூரியன் ஆகாசத்தின் நடுவிலே இருக்கின்ற பொழுதும், சூரியன் இருக்கும் பொழுதே சாயம்வேளை சந்தியாவந்தனத்தையும் 3 வேளைகளிலேயும் சந்தியாவந்தனம் பண்ணப்பட வேண்டும், அவர்களுக்கான உச்சிதமான காலம் அது என்று காட்டப்பட்டது. ஆனால் 3 காலத்திலேயும் உத்தம மத்தியம அதம காலங்களும் காட்டப்பட்டுள்ளன. பிராத்த சந்தியாவந்தனத்திற்கான உத்தம காலம் எது, மத்தியம காலம் எது, அதம காலம் எது என்பதை விஸ்வாமித்திர கல்பமோ விஸ்வாமித்திரரோ கூட உரைப்பதாக காண்பிக்கப்பட்டுள்ளது. உத்தமா தாரகோ ஹோபேதா மத்தியமா லுப்த தாரகா அதமா சூரிய சகிதா பிராத்த சந்தியா த்ரிதாமதா. நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது பண்ணப்பட்ட பிராத்த சந்தி உத்தமமாகும், நட்சத்திரங்கள் போன பிறகு பண்ணப்படக்கூடியது மத்தியமமாகும், சூரியன் இருக்கிற பொழுது பண்ணப்படக்கூடிய பிராத்த சந்தியானது அதமமாகும் என்பது இந்த ஸ்லோகத்தினாலே காட்டப்பட்டுள்ளது. ஆனால் விஸ்வாமித்திர கல்பத்திலேயே வேறு ஒரு இடத்தில் சந்தியாவந்தனம் என்றால் நாம் அனைவரும் சொல்லக்கூடியது உபஸ்தானத்தை பண்ணி அது சூரியன் உதிக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டு, ஆனால் சூரியோதயாத் பிராக் அஷ்டாட்சரத்தையும் பண்ணிவிட வேண்டும் என்பதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடியவைகள். ஆனால் நமக்காக அந்த விஸ்வாமித்திர கல்பம் ஒரு இடத்திலே கூறுகின்றது, சுச்சிர்வாப்ய சுச்சிர்வாபி நித்யம் கர்ம ந சந்தியஜேத் தத்ராபி கால நியமாத் அர்க்யதானம் விசிஷ்யதே. எப்படியேனும் தூய்மையானவனாகவோ தேக தூய்மை பெறாவிட்டாலும் கூட நித்திய கர்மாவை அவசியமாக பண்ண வேண்டும், அதிலே காலத்திற்கு அனுசரமாய் அர்க்யத்தை கொடுத்து விட வேண்டும் என்று விஸ்வாமித்திரம் காண்பிக்கின்றது. இதிலே குளிக்காமலேயே சந்தியாவந்தனம் பண்ணலாம் என்று நிஷ்கர்ஷம் பண்ணிவிடக்கூடாது. அவசியம் ஸ்நானமூலா கிரியா சர்வாக குளித்து விட்டுத்தான் பண்ணணும். ஒருவேளை ஒருவன் ஆத்துரனாய் நோய் முதலியவை தாக்கப்பட்டு குளிக்க முடியவில்லை என்றாலும் கூட சந்தியாவந்தனத்தை அவசியமாக பண்ண வேண்டும். அதிலே சூர்யாதிகளுக்கு உச்சிதமானதான வேளைகளிலே நாம் அர்க்யத்தையாவது விட வேண்டும். அதற்கு பிறகு சிறிது மெதுவாக சந்தியாவந்தனத்தை பண்ணிக்கொள்ளலாம் ஜபாதிகளை என்பதாக இந்த ஸ்லோகத்திற்கு தாத்பரியம். ஏனெனில் அகரஹ சந்தியாம் உபாசித்த, ஒவ்வொரு நாளும் சந்தியாவந்தனத்தை பண்ண வேண்டும் என்கின்றதான வாக்கியம் இருக்கின்ற காரணத்தினாலேயும் சந்தியாஹீனோ சுச்சிர் நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு, சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எப்பொழுதுமே அசுச்சியாகிறான். அவன் பண்ண அத்தனை மற்ற கர்மாக்களும் சிறக்காது, நிரக்காது. அதனால் பிராமணத்தை ஏற்படுத்தக்கூடியதும் பிராமணனாக பிறந்தவனுக்கு பிராமணத்தை பிரதிஷ்டாவகம் உறுதியாக்கக்கூடியதுமானது காயத்ரி. அந்த காயத்ரி அவசியம் கர்த்தவியம். அது சந்தியாவந்தனத்தினுடையதான முக்கியமான அங்கமாகும். ஆகவே பிராமணத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவசியம் சந்தியாவந்தனம் பண்ணப்பட வேண்டும். அது இல்லாத எந்த செயல்களும் பாழாகிவிடும். எனவே நாம் கீழே குறிப்பிடப்பட்டதான காலங்களிலே பண்ணால் உச்சிதம். அப்படி இல்லையாயினும் அவசியமாக காலம் தாழ்ந்து விட்டது, பண்ணாவிட்டால் பரவாயில்லை என்று விட்டுவிடாமல் நிச்சயமாக நாம் சந்தியாவந்தனத்தை அனுசரித்தே ஆச்சரித்தே ஆக வேண்டும் என்பது காண்பிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மேல் சில விஷயங்களை வரும் வாரத்திலே பார்க்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.